ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான தாக்குதலை தொடர்ந்து அமீரகத்தில் விமான சேவைகள் முழுமையாக நிறுத்தப்பட்ட நிலையில் அமீரகத்தின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையமானது நாட்டின் விமான நிலையங்களில் சிக்கித் தவிக்கும் மற்றும் பாதிக்கப்பட்ட பயணிகளை வெளியேற்ற சிறப்பு விமானங்களை இயக்குவதாக மார்ச் 2ஆம் தேதி அறிவித்திருந்தது. மேலும் விமான நிலையங்களில் நெரிசலை தவிர்க்கவும் சீரான செயலாக்கத்தை உறுதி செய்யவும் பாதிக்கப்பட்ட பயணிகள் அந்தந்த விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு அவர்களின் விமான நேரங்கள் மற்றும் விவரங்கள் குறித்து அறிவிக்கப்படும் வரை விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டாம் என்று ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. அமீரகத்தில் சிக்கித் தவிக்கும் பயணிகளுக்காக சிறப்பு விமானங்களை இயக்குவது தொடர்பாக விமான நிறுவனங்களால் வழங்கப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றுவது நடைமுறைகளை எளிதாக்குவதிலும் ஒழுங்கான செயல்முறைகளை பராமரிப்பதிலும் முக்கிய பங்கு வகிப்பது என்பதை பயணிகளுக்கு விமான நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. அதன்படி துபாய் சர்வதேச விமான நிலையம் மற்றும் துபாய் அல் மக்தூம் சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றிலிருந்து மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை முதல் விமான சேவைகள் மீண்டும் தொடங்கும் என துபாய் சர்வதேச விமான நிலையம் பயணிகளுக்கு அறிவித்துள்ளது. எனவே விமான சேவை பாதிப்புக்குள்ளான பயணிகள் தங்கள் விமானத்தின் புறப்படும் நேரத்தை உறுதிப்படுத்த சம்பந்தப்பட்ட விமான நிறுவனம் அவர்களை தொடர்பு கொள்ளாவிட்டால் பயணிகள் விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டாம் என விமான நிலையம் கேட்டுக்கொண்டுள்ளது.